Hi friends, welcome back to our channel Village Gossip Kitchen. என்னடா இது முடியெல்லாம் அப்படி பிரித்து போட்டுட்டு பப்பரப்பேன் உட்காந்துருக்காங்க அப்படின்னு பார்க்குறீங்களா? ஸோ நீங்கள் நினச்ச மாதிரி தான் ஹேருக்கான ஒரு வீடியோ தான் நீங்கள் தமிழில் பார்த்துருப்பீங்க, இன்ட்ரோ வீடியோலையும் பார்த்துருப்பீங்க. ஹேருக்கான தான். எனக்குமே வந்து ஒயிட் ஹேர் ப்ராப்ளம், கிரே ஹேர் ப்ராப்ளம் இருக்குது. இப்போ கிடையாதுங்க, ஒரு 24-25 வயசுலேருந்து எனக்கு அந்த பிரச்சனை இருக்குது. இளநரைன்னு சொல்லுவாங்களே, அப்போத்துலேருந்து ஸ்டார்ட் ஆனது. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 35 ஆகிடுச்சு. என்னோட ஏஜுக்கு வந்து எனக்கு இருந்த நரை பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம். ஆனால் இந்த பக்கம் ஃபுல்லாக நிறைய இருந்துச்சு, இந்த பக்கம் ஃபுல்லாக நிறைய இருந்துச்சு. இந்த வீடியோவில் தெளிவாக கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு நான் ஒரு வீடியோ காட்டுறேன், அதில் பாருங்கள். அதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். 2 ஸ்டெப்பில் வந்து நம்மளோட முடியை நம்ம நேச்சுரலாகவே நம்மளோட கருப்பு கலருக்கு மாற்றலாம், எந்த சைட் எஃபெக்ட்டும் இல்லாமல். எனக்கு டை அடிக்கிறதுல விருப்பம் இல்லை, கடையில் விற்கிற மற்ற ப்ராடக்ட் மேலே நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் தான் நான் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணியிருந்தேன். யூஸ் பண்ணதுக்கப்புறமா ரிசல்ட் எப்படி இருக்குது, நான் இதில் செஞ்ச ஒரு சில தவறுகள் கூட உங்களுக்கு இந்த வீடியோவில் கொடுக்குறேன். அப்போ தான் உங்களுக்கு புரியும், ஓகே இந்த தப்பு நம்ம பண்ணக்கூடாது, இந்த தப்பு பண்ணோன்னா நம்மளோட ரிசல்ட் வந்து எப்படி எதிர்மறையாக நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது வரைக்கும் உங்களுக்கு தெளிவாக புரியும். அதுக்காக தான் ஃபுல்லாக நான் டீட்டெயிலாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் இந்த ப்ராடக்ட் வந்து அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். நான் வாங்கினது, அதுக்கப்புறம் அதோட ரிவ்யூ எல்லாமே மொத்தமாக அந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இப்போ தான் இந்த இளநரை வந்து ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் நிறைய நெல்லிக்காய் எடுத்துக்கிறது, கருவேப்பிலை எடுத்துக்கிறது, இதெல்லாமே உங்களோட இளநரையை சரி பண்ணுறதுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ நான் அதெல்லாம் அதிகமாக எடுத்தது கிடையாது. ஏன்னா எனக்கு இருந்த ஒரு பெரிய பிரச்சனை வந்து சைனஸ் தான். இதெல்லாம் எடுக்கிறப்போ உடனே சளி பிடிக்கும் அப்படிங்கிறதுனாலே அதை நான் அவாய்ட் பண்ணி இந்த அளவு ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ப்ளீஸ் தயவு செய்து நீங்கள் வந்து இந்த உங்களோட இளநரையை சரி பண்ணணும் அப்படின்னா இந்த நெல்லிக்காய் எடுக்கிறது, இந்த நெல்லிக்காய் கருவேப்பிலை ஜூஸ் போட்டு குடிக்கிறது, அதெல்லாம் பார்த்து. அது மட்டும் கிடையாது, ஹேருக்காக மற்றபடி என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதை பார்த்து பண்ணுங்க. எனக்கு வந்து சில பேக்கெல்லாம் போடுறப்போ உடனே சளி பிடிக்கிறது, ரொம்ப கஷ்டமாக போகிறது என்னோட வீடியோஸ் வந்து முன்னாடி பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம வந்து ஹாஸ்பிட்டலில் போகிற அளவுக்குலாம் பிரச்சனை வந்து நிற்கிறனால தான் என்னோட ஹேரை வந்து சரியாக என்னால் மெயின்டைன் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை இல்லை அப்படின்னா நீங்கள் ஹேருக்காக என்னென்ன டிப்ஸ் உங்களால் ஃபாலோ பண்ண முடியுமோ அதை பார்த்து பண்ணுங்கள். ஹேருக்கு நம்ம எந்த அளவுக்கு கேர் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட ஹேர் வந்து சூப்பராக இருக்குங்க. இந்த பேக் போடுறப்போ இச்சிங் ப்ராப்ளமும் அது எதுவுமே கிடையாது. சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற வரைக்கும் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம ஃபாலோ பண்ணுறப்போ என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கேன். வெறும் 2 ஸ்டெப்பில் கண்டிப்பாக உங்கள் முடிய கலராக மாற்றலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க. அமேசானில் இருந்து தான் இந்த ப்ராடக்ட் நான் வாங்கியிருந்தேன். ரிவ்யூ எல்லாம் படித்ததுக்கப்புறமா எனக்கு கொஞ்சம் ஓகே, நம்மளோட பட்ஜெட்டு கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு தான் நான் வாங்கியிருந்தேன். இந்த ப்ராடக்டோட பெயர் பார்த்திங்கன்னா ரீன் நேச்சுரல்ஸ் தான். ஸோ இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே அவங்க வந்து அந்த பேக்லேயே கொடுத்துருக்காங்க. இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா ஒரு $299 ப்ராடக்டோட ரேட்டு. வித் ஷிப்பிங் சார்ஜ் எல்லாம் சேர்க்குறப்போ ஒரு $350 சம்திங் வரும். ஸோ 2 பேக் இதில் இருக்கும். ஹென்னாவும் அது கூடவே இண்டிகோ பவுடரும் இருக்கும். ஸோ இதுதான் நம்ம யூஸ் பண்ணியிருந்த ப்ராடக்ட்டு. இது எப்படி யூஸ் பண்ணணும், க்ளவுஸ் போட்டு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி என்னென்ன டீட்டெயில்ஸ் வருதோ அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஸ்கின் அலர்ஜியெல்லாம் வராது அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ணதுக்கப்புறமா மிச்சத்தை நம்ம எப்படி சேவ் பண்ணிக்கணும் அந்த மாதிரி எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு வந்து ஹென்னா யூஸ் பண்ணுறேன். ஹென்னா யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து இண்டிகோ பவுடர் யூஸ் பண்ணணும். சிப்லாக் கவரில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ யூஸ் பண்ணிவிட்டு மிச்சத்தை நம்ம அந்த மாதிரி சிப்லாக் கவரில் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா ஓகே, நமக்கு நல்லாவே இருக்கும். இது வந்து ஒரு 4-5 யூஸ்க்கு நமக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ப்ராடக்ட் இருக்குது. ஏன்னா எனக்கு முடி கொஞ்சம் தானே இருக்குது, ஹேர் நிறைய இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு 2-3 ஸ்பூன் வர மாதிரி எடுத்திருந்தேன். எடுத்துகிட்டு இதில் வந்து ஒரு 3-4 ஸ்பூன் வர்ற மாதிரி கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு அதை வந்து தண்ணி ஊற்றி இதை மிக்ஸ் பண்ணிக்கணும். இது ஒரு பேஸ்ட் பதம் வர்ற வரைக்கும் நம்ம கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கடைசியாக வந்து நான் டீ போட்டு வச்சுருக்கேன், பிளாக் டீ. அந்த பிளாக் டீ வச்சும் நம்ம இதை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு வந்து தண்ணி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து இன்னும் கலர் கொஞ்சம் நல்லா டார்க் ஷேடாக கிடைக்கிறதுக்காக டீ தூள், நம்ம டீ போட்டு வச்சுருப்போம் இல்லையா, நார்மல் டீ, அதாவது பிளாக் டீ போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி பிளாக் டீ போட்டு வச்சுருக்கேன். அது வச்சு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன். முக்கியமாக இது ஹேரில் அப்ளை பண்ணுறப்போ ஹேரில் வந்து எண்ணெய் பதம் கொஞ்சம் இருக்கக்கூடாது, ஈரமும் இருக்கக்கூடாது, நல்ல காஞ்ச தலையாக இருக்கணும். அதே மாதிரி எண்ணெயும் இருக்கக்கூடாது. ஒரு நாள் முன்னாடியே நீங்கள் வந்து ஆயில் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு நாள் முன்னாடியே ஷாம்பு வாஷ் பண்ணதுக்கப்புறமா இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. பார்த்தா உங்களுக்கு தெரியும் எனக்கு இவ்வளோ நிறைய இருக்குது அப்படின்ட்டு. ஃப்ரெண்டு ஹேரில் தான் நிறைய இருக்குது. உங்களுக்கு இந்த லைட் வெளிச்சத்தில் எப்படி தெரியுதுன்னு தெரியல, அந்த முன்ன தெரியுது எல்லாமே நிற முடி தான். ஸோ நான் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து ஒரு க்ளவுஸ் போட்டு தான் நான் என்னோடய ஹேரில் அப்ளை பண்ணுறேன். க்ளவுஸ் போடாமல் அப்ளை பண்ணலாங்க, நம்ம கையில் அப்படி நிறம் எல்லாம் மாறலை. இருந்தாலுமே நான் வந்து க்ளவுஸ் போட்டு தான் யூஸ் பண்ணுறேன்.
ஒவ்வொரு முடியில் படுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்ளை பண்ணணும். ஒருத்தங்க நமக்கு போட்டு விட்டாங்கன்னா இது ரொம்ப நல்லா இருக்குங்க. இதோட ரிசல்ட் வந்து நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு கிடைக்கும். ஆனால் நமக்கு நாமே அப்ளை பண்ணுறப்போ நமக்கு வந்து சரியாக இந்த இடத்துல நிறைய இருக்குது அப்படின்னு தெரியாமல் போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப தான் நமக்கு வந்து அது கரெக்டாக தெரியாது. அந்த மாதிரி ஒவ்வொரு முடியில் படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன். உச்சந்தலையில் அப்ளை பண்ணக்கூடாது. ஏன்னா எனக்கு வந்து சைனஸ் இருக்குது, ஓகேவா? நான் இப்போ ஹென்னா வந்து உச்சந்தலையில் போட்டேன்னா ஹென்னா வந்து கொஞ்சம் குளிர்ச்சி, அது உச்சந்தலையில் போட்டோன்னா சளி பிடிக்கும். இப்போ தான் சர்ஜரி வேறு முடிஞ்சிருக்கு சைனஸ்னால். அப்படி இருக்கிறப்போ நம்ம வந்து அவசரப்பட்டு உச்சந்தலையில் போடக்கூடாது அப்படின்ட்டு நான் வந்து ஃப்ரெண்டில் வர்ற ஹேர், அதுக்கப்புறமா கீழ்த்தலை முடி இருக்கும் இல்லையா, அந்த லாஸ்ட்டு முடியோட எண்டு இருக்கும் இல்லையா, அதுலேயுமே நான் அப்ளை பண்ணியிருந்தேன். அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஒரு சீப்பு வச்சு இந்த மாதிரி நம்ம நல்லா வாரி விட்டுக்கணும். அப்போ தான் இந்த முடியோட இடைப்பகுதியில் எல்லாமே அந்த ஹென்னா வந்து போய் சேரும். சீப்பு வச்சு வாரினதுக்கப்புறமா நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தா போதும். உங்களுக்கு எங்கேயாவது படாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்னா அந்த இடங்கள்லாம் போடுங்க. எப்படியா இருந்தாலும் நம்ம போடுறப்போ கண்டிப்பாக சில இடங்கள் வந்து நம்ம மிஸ் பண்ணியிருப்போம். ஸோ முடிஞ்ச அளவு வீட்டில் யாராவது ஒருத்தங்களோட உதவி கேட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இது ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறமா நான் குளிச்சுட்டு வந்தேன். ஒரு 2 மணி நேரம் அந்த முடியை நல்லா காய விட்டுக்கோங்க. காய விட்டுட்டு 2 மணி நேரத்துக்கு அப்புறமா குளிச்சுட்டு வந்தேன். எந்தெந்த பகுதியிலலாம் வெள்ளை முடி இருந்துச்சோ அந்த பகுதி எல்லாமே ஒரு ஹென்னாவோட அந்த கலர் தெரியுமா, அந்த டார்க் ப்ரௌன் கலர், அந்த கலர் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் வந்து இதோட ரிசல்ட்டு. ஃபஸ்ட்டு ஹென்னா போடுறப்போ நமக்கு வந்து கிடைக்கிற ரிசல்ட் இதுதான். இது வந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறமா தான் நான் குளிச்சிருக்கேன். ஸோ கண்டிப்பாக ஒரு 1 ஹவருக்கு மேலேயாவது நீங்கள் முடியை நல்லா காய வச்சுக்கோங்க. ஒரே நாளில் நம்ம வேணும்னா இண்டிகோ பேக்கும் போடலாம். பட் நான் வந்து ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸு கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு நான் வந்து மறுநாள் போடலாம் அப்படின்னு விட்டுட்டேன். இப்போ பாருங்கள் எனக்கு ரிசல்ட் வந்து உங்களுக்கு பார்த்தா தெரியுதா? எனக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரில. அந்த கலர் சேஞ்ச் அப்படியே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒயிட் ஹேர் ஃபுல்லாக போயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஹென்னாவோட கலர் வந்திருக்கு. ஸோ இதோட ரிசல்ட்டு, ஹென்னாவோட ரிசல்ட்டு இது தான். முடி வந்து இன்னும் நல்லா காயலை. நல்லா காஞ்சதுக்கப்புறம்னா இன்னும் கொஞ்சம் நல்ல ரிசல்ட்டு தெரியும் நமக்கு. நான் வந்து அடுத்த நாள் இண்டிகோ போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டேன். ஏன்னா ஒரே நாளில் வந்து நம்ம ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸு கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு எண்ணெய் தேய்க்கக்கூடாது, ஷாம்பு வாஷ் பண்ணக்கூடாது 2 நாளைக்கு. அதுக்கப்புறமா நம்ம ஷாம்பு வாஷ் பண்ணலாம். அடுத்து இண்டிகோ பேஸ்ட் நான் எப்படி அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத காட்டுறேன். இப்போ அடுத்த நாள் ஆகிடுச்சு. அடுத்த நாள் வந்து இண்டிகோ பவுடர் எடுத்திருக்கேன். இண்டிகோ பவுடருமே அப்படி தான் சிப்லாக் கவரில் கொடுத்துருக்காங்க. ஸோ பேக்கிங் எல்லாம் நல்லா தான் இருக்குங்க. நான் எந்த ஒரு ப்ராடக்ட்டும் வந்து உங்களுக்கு இது தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்ல மாட்டேன். உங்களுக்கு மார்க்கெட்டில் எந்த ப்ராடக்ட் வந்து நல்லதாக உங்களுக்கு ஃபீல் ஆகுதோ அதை வாங்கிக்கோங்க. நீங்கள் கேட்பீங்க அப்படின்னு தான் நான் பெயர் சொல்கிறேன். ஸோ ப்ளீஸ் வந்து இவங்க ப்ரொமோஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லிடாதீங்க. ப்ரொமோஷன் கொடுக்குற அளவுக்குலாம் கிடையாது இதில். ஸோ இந்த இண்டிகோ பவுடரை நான் கையால் தான் மிக்ஸ் பண்ணேன். ஏன்னா இண்டிகோ பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. கொஞ்சம் அப்படியே வச்சிட்டிங்கன்னா உடனே வந்து அது கருப்பு கலராக மாறும், ஒரு டார்க் ப்ளூ கலர் எல்லாம் மாற ஆரம்பிக்கும். ஸோ அதனால் அதாவது சீக்கிரமாக வந்து நம்ம அவசரமாக இந்த தண்ணி ஊற்றி இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹேரில் வந்து அப்ளை பண்ணணும். நான் இந்த இடத்துல தான் ஒரு பெரிய தப்பு பண்ணியிருந்தேன். என்னென்னா அன்றைக்கி ஹென்னா வந்து அப்ளை பண்ணுறப்போ கொடுத்த பொறுமையும் நிதானமும் வந்து இண்டிகோவுக்கு நான் கொடுக்கல. அதாவது சீப்பு வச்சு வாரவோ அந்த மாதிரி எதுவுமே பண்ணலை. பட் அந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருந்தால் இதோட ரிசல்ட் வந்து எனக்கு இன்னும் நல்லா கிடச்சிருக்கும். இன்னொன்று இதையுமே இன்னொருத்தங்க உதவியோடு நம்ம போட்டுக்கணும். அப்போ தான் நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். பட் ஒவ்வொரு இதாக எடுத்து தான் நீட்டாக தான் அப்ளை பண்ணியிருந்தேன். இருந்தாலுமே நான் வந்து அந்த தப்பு பண்ணியிருந்தேன். அந்த சீப்பு வச்சு வாரி விட்டுருந்தேன்னா இன்னும் நல்ல ரிசல்ட் எனக்கு கிடச்சிருந்துருக்கும். இண்டிகோ அப்ளை பண்ணிவிட்டு 2 மணி நேரத்துக்கு அப்புறமா குளிக்கலாம். நல்லா காஞ்சதுக்கப்புறமா குளிச்சுட்டேன். ஸோ என்னடா இது இந்த முடி இப்படியே இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா? இதுக்கு வந்து முக்கியமான காரணம் நம்மளோட பேக்கு தான். 2 நாள் ஆகிடுச்சு, ஒரு 3 நாள் ஆகிடுச்சுங்க, 3-4 நாள் ஆகிடுச்சு நான் தலைக்கு எண்ணெய் வச்சு. ஏன்னா இந்த ஹேர் பேக்கு போடுறப்போ நம்ம தலையில் எண்ணெய் வைக்கக்கூடாது இல்லையா, அதனால் நான் 4 நாள் ஆகிடுச்சு எண்ணெய் வச்சு. அதனால தான் இப்படி வந்து அந்த பேக்கும் போடுறப்போ முடி வந்து ரொம்ப சாஃப்டாக, எண்ணெயெல்லாம் போடுறப்போ முடி பாருங்களேன் நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது. பார்க்குறதுக்கே ரொம்ப சில்கியாக இருக்குது. தொட்டு பார்க்குறதுக்கு இது இன்னுமே கொஞ்சம் ஈரம் இருக்குது. முடி வந்து இன்னும் ஃபுல்லாக காயலை. முடி ஃபுல்லாக காய்ச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து இன்னும் ரொம்ப சில்கியாக ரொம்ப இதாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அதனால் அந்த பேக்கு போடுறப்போ உங்களோட ஹேர் வந்து 100% பாதுகாப்பாக தான் இருக்கும். ஏன்னா எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்கக்கூடிய எனக்கு கூட அந்த பேக் வந்து போடுறப்போ சளி பிடிக்கவோ எதுவுமே செய்யலை. அது மட்டும் கிடையாது, இப்போ பார்த்துருப்பீங்க பேக் வந்து ஃபஸ்ட்டு பேக்கு போட்டதுக்கப்புறமா ஹேர் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேக்கு போட்டதுக்கப்புறமா, அதாவது இண்டிகோ பவுடர் நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல எல்லாம் தான் எனக்கு நிறைய ஒயிட் ஹேர் இருந்துச்சு.
அந்த கலரை அந்த ஒரு டார்க் ஒரு ப்ரௌன் கலராக மாறுச்சு இல்லையா, நமக்கு மெஹந்தி போட்டதுக்கப்புறம் ஹென்னா போட்டதுக்கப்புறம் மாறுச்சு இல்லையா கலரு, அதில் எல்லாம் நம்ம நீட்டாக அப்ளை பண்ணி கொடுத்துருந்தோம் அப்படின்னா ஃபுல்லாகவே பிளாக்காக மாறிடும். நான் என்ன பண்ணிட்டேன்னா சீப்பு வச்சு வார மறந்துட்டேன். சீப்பு வச்சு வாரி நீங்கள் அப்ளை பண்ணி கொடுக்குறப்ப தான் ஒவ்வொரு முடியிலையும் இது படும். முடியெல்லாம் ரொம்ப மெல்லிசான முடி தானேங்க, அந்த அந்த ஒவ்வொரு முடியிலையும் பட்டு இருந்துச்சு அப்படின்னா எனக்கு இன்னும் வந்து இது கொஞ்சம் கூட டார்க் கலர் கிடச்சிருக்கும். பட் வந்து எனக்கு 100% ரிசல்ட் தான் நான் சொல்லுவேன். கொஞ்சம் அங்கங்கே இருக்குது, அதாவது வந்து நம்ம போடுறது சரியாக போடலை அப்படின்னா இந்த பிரச்சனை இருக்கும். நீங்கள் போடாமல் ஒருத்தங்களோட ஹெல்ப் நீங்கள் இதுக்கு எதிர்பார்க்குறது நல்லது. அவங்க அப்படிங்கிறப்போ நமக்கு பார்த்து ஒவ்வொரு முடியிலையும் பார்த்து அப்ளை பண்ணுவாங்க. பட் நம்ம வந்து நமக்கே போடுறப்போ அது ஒரு பெரிய மைனஸ் தான். நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, அது புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ இருந்தாலுமே முடி பாருங்க, உங்களுக்கு தெரியும் இப்போது நல்ல சேஞ்சஸ் தெரியுது. சேஞ்சஸ் தெரியுதாட்டி? பக்கத்தில் பிள்ளைங்க இருக்காங்க, அவங்கக்கிட்ட கேட்டு பார்க்குறேன். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இல்லையா, சேஞ்சஸ் தெரியுது. உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வீடியோஸில் பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் வித்தியாசம் பாருங்களேன், எவ்வளோ வித்தியாசம்னு பாருங்கள். முடி ஃபுல்லாக வந்து நல்லாவே டார்க் ஆகிடுச்சு. ரொம்ப நாளாக இருந்த ஒரு பிரச்சனை இப்போ வந்து எனக்கு அது சரி பண்ணுறதுக்கான வழி கிடச்சிச்சு. ஆனால் என்ன, நம்ம கொஞ்சம் லேசியாக இருக்கும் அப்படின்னா இதெல்லாம் பண்ணுறதுக்கு நமக்கும் கொஞ்சம் சோம்பேறித்தனம் வரும். சோம்பேறித்தனம் இல்லாமல் பண்ணிங்கன்னா சூப்பர், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் என்னென்ன வேணும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.